Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 11th accountancyல chapter 10ல exercise sum number 5 பார்க்குறோம். Machinery was purchased on 1st January 2015 rupees 4 lakh was spent on its erection and rupees 10,000 on its freight charges. Depreciation is charged at 10% per annum on straight line method. The books are closed on 31st March every year. Calculate the amount of depreciation on machinery for the first 2 years. என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெஷினரியை வந்து 1st January 2015 பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஹவு மச்னா 4 லேக்குக்கு. அதுக்கான சார்ஜஸ் வந்து 15,000 வந்து எரெக்ஷன் சார்ஜஸ்க்கும் நெக்ஸ்ட்டு 10,000 வந்து ஃப்ரைட் சார்ஜஸ்க்கும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. டெப்ரிசியேஷன் வந்து 10% per annum எந்த மெத்தடில் அவங்களே கொடுத்துறாங்க, ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில். The books are closed on 31st March every year. அதாவது அவங்க எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க, 31st March. வாங்கியிருக்கிறது 1st January, ஆனால் 31st March தான் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போது 3 மந்த்துக்கு மட்டும் ஃபஸ்ட்டு போடணும். நெக்ஸ்ட்டு கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அண்ட் மிஷினரி ஃபார் த ஃபஸ்ட் 2 years. அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் மட்டும் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்போ எவ்வளோ நாள்னா 2 yearsக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, வாங்க சொல்யூஷன் போடுவோம். இப்போ பாருங்கள், காஸ்ட் ஆஃப் த அசெட் எவ்வளோ, காஸ்ட் ஆஃப் த அசெட்டு நம்மளோட காஸ்ட் வந்து 4 lakh ப்ளஸ் அதோட ஸ்பெண்ட் எல்லா சார்ஜஸையும் நம்ம சேர்த்தா தான் வந்து ஒரிஜினல் காஸ்ட் நமக்கு கிடைக்கும். அப்போ 4 lakh ப்ளஸ் 15,000 ப்ளஸ் 10,000 மூணையும் வந்து ஆட் பண்ணி போட போகிறோம். இப்போது காஸ்ட் ஆஃப் த அசெட் வந்து 4 lakh ப்ளஸ் சார்ஜஸ் வந்து இது வந்து எரெக்ஷன் சார்ஜஸ் 15,000, நெக்ஸ்ட்டு ஃப்ரைட் சார்ஜஸ் அது ஒரு 10,000 இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டோட்டல் ஒரிஜினல் காஸ்ட் வந்து 4,25,000 வருது. ஒரு மிஷினோட காஸ்ட் வந்து 4,25,000. இப்போ ஃபஸ்ட் இயர் கால்குலேட் பண்ண போகிறோம். எப்போ ஃபஸ்ட் இயர் மிஷின் வாங்கியிருக்காங்கன்னா January 1st அன்றைக்கி 2015. ஆனால் அக்கௌண்ட் எப்போ க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க, அதே 31st March 2015 அன்றைக்கி க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும், 3 month தான் இருக்குது. அப்போ 4 lakh ஒரிஜினல் காஸ்ட்டோட வேல்யூ 4,25,000 இன்ட்டு 10%. ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் டெப்ரிசியேஷனோட பர்சன்டேஜ் வந்து 10% கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 3/12. இந்த 3 எப்படி வந்துச்சுன்னா ஜான்வரிலேருந்து மார்ச் வரைக்கும், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச். அப்போது 3 month டிவைடட் பை 12. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா 0 0 கேன்சல், இந்த 0 கேன்சல் ஆகிடும். 3 1s are 3, 3 4s are 12, 4 1s are 4, 4 1s are 4, அங்கே பேலன்ஸ் ஒன்றும் இல்லை, அதனால் 0, 4 6 are 24, 4 6 are 24, பேலன்ஸ் 1 10 இருக்கும். அப்போ 4 2s are 8, பேலன்ஸ் 1, அப்போது 4 5s are 20. ஓகேவா, அப்போது ஃபஸ்ட் இயரோட எவ்வளோ டெப்ரிசியேஷன் அமௌண்ட்னா 10,625. செகண்ட் இயர் கண்டுபிடிக்கும் போது செகண்ட் இயருக்கு 31st 3 2015 முடிஞ்சா நெக்ஸ்ட் மந்த் 1/4 ஏப்ரல் 2015 வந்து நெக்ஸ்ட் இயர் மார்ச் வரைக்கும் கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அதே ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரிஜினல் காஸ்ட் வேல்யூ தான் எடுத்துக்குவோம். அப்போ 4,25,000 இன்ட்டு 1 year வேல்யூ தான் இருக்குது. அப்போ 10% மட்டும் தான் போடணும், எந்த மந்த்தும் இதுவும் வராது. ஓகேவா, இப்போ 10% கால்குலேட் பண்ணிங்கன்னா 0 0 கேன்சல் ஆகிடும், இந்த 0 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் 42,500. இதுதான் வந்து செகண்ட் இயரோட அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஓகே, சம் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 6th sum. An asset is purchased on 1/1/2016. 1/1/2016 அன்றைக்கி அசெட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. எவ்வளோக்குன்னா 50,000க்கு. டெப்ரிசியேஷன் இஸ் டு பி ப்ரொவைடட் ஆனுவலி டெப்ரிசியேஷன் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. எந்த மெத்தடில், ஸ்ட்ரைட் மெத்தடில். The useful of life of the asset வந்து 10 years and its residual value வந்து 10,000. ஓகேவா, ஸ்கிராப் வேல்யூ கொடுத்துருக்காங்க 10,000. அக்கௌண்ட்ஸ் ஆர் க்ளோஸ்ட் ஆன் 31st December every year. டிசம்பர் மந்த்து தான் அவங்க க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஃபைண்ட் அவுட் த ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன், கிவ் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் ஃபஸ்ட்டு 2 yearsக்கு ஜேர்னல் என்ட்ரிஸும் கேட்டிருக்காங்க. இப்போ ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணோம், அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணிட்டா ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். இப்போ சொல்யூஷன் போடுறவாங்க. சம் நம்பர் 6, அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷனுக்கு என்ன ஃபார்முலா, ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அசெட். ஒரிஜினல் காஸ்ட் அந்த சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50,000. அதோட ஸ்கிராப் வேல்யூ, அதாவது ரெசிடியல் வேல்யூ 10,000 கொடுத்துருக்காங்க. 50,000ல் 10,000 லெஸ் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா 40,000 வரும்.
40,000 divided by 10 போட்டோம்னா 4,000 வரும். நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலா? அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்ட்டு 100. அப்போ அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 4,000 டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் வேல்யூ 50,000 இன்ட்டு 100. இந்த ரெசிடியூவல் வேல்யூ மைனஸ் பண்ணி வர்றது நமக்கு ஒரிஜினல் காஸ்ட் கிடையாது, அதுக்கு முன்னாடி உள்ளதான் ஒரிஜினல் காஸ்ட். அப்போ அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வேல்யூ 8%. ஓகேவா? இதுக்கப்புறம் ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஜேர்னல் என்ட்ரிஸ் ஹெட்டிங் போட்டிங்க, டேட் பர்டிகுலர்ஸ் லெட்ஜர் ஃபோலியோ டெபிட் கிரெடிட். ஃபஸ்ட்டு மெஷினை எப்போ வாங்கினோம் அதுக்கான என்ட்ரி போட போகிறோம். 1/1/2016 வாங்கியிருக்கோம். மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் 50,000 பீயிங் மெஷினரி பர்ச்சேஸ். நெக்ஸ்ட்டு எப்போ வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? 31st December தான் க்ளோஸ் பண்ணுறோம். எவரி டிசம்பர்லன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 31st 12/2016 அப்போ டெப்ரிசியேஷன் வந்து அக்கௌண்ட் டெபிட் டேட்டா டு மெஷினரி அக்கௌண்ட். இப்போ எவ்வளோ நமக்கு ஃபஸ்ட் இயர் வந்து அமௌண்ட் டெப்ரிசியேஷன் வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 4,000. அந்த 4,000 தான் எடுத்து போடுவோம். இது என்ன பண்ணுவோம்? டெப்ரிசியேஷனை பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதே டேட்டில் பிஎன்எல் அக்கௌண்ட் டேட்டா டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் 4,000. நரேஷன் எழுத மறந்துடாதீங்க. டெப்ரிசியேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு பிஎன்எல் அக்கௌண்ட். இப்போ ஃபஸ்ட் இயர் போட்டாச்சு. அவங்க ஜேர்னல் என்ட்ரிஸ் 2 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. அப்போ செகண்ட் இயருக்கும் போடணும். இதே 31st 12/2017 செகண்ட் இயரோடது மெஷினரி நம்ம எப்போ வாங்கினோமோ அதுக்கு மட்டும் போட்டால் போதும். டெப்ரிசியேஷன் மட்டும் எல்லா வருஷத்துக்கும் போடணும். டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு மெஷினரி அக்கௌண்ட் எவ்வளோ? 4,000 செகண்ட் இயரோட டெப்ரிசியேஷன். ஓகேவா? இது ஸ்ட்ரைட் லைன் மெத்தடுங்கிறதுனால அதே தான் வரும். ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் தான் மாறி வரும். இது என்ன பண்ணுவோம்? பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதே டேட்டில் பிஎன்எல் அக்கௌண்ட் டேட்டா டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். டெப்ரிசியேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு பிஎன்எல் அக்கௌண்ட் நரேஷன் எழுத வேண்டியதான். 4,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான். ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.